கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயன்படுவதாக. கொஞ்சம் பேசுங்க. ஹalleluya ஹalleluya பேசுங்க. ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயன்படுவதாக. இந்த அருமையான நல்ல மாலை வேளையிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த அன்பு போதகருக்கும் திருச்சபை மக்களுக்கும் இயேசுவின் நாமத்திலே நான் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த மலேசியா தேசத்தில் ஆண்டவருடைய கிருபையால் ஒரு 5 வருஷமாக கர்த்தருடைய வேலை செய்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் உங்களுடைய திருச்சபையில் இது முதல் முறையாக இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு அது மகிமையாக இருக்கும். உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா சொல்லுவோம். என் பேர் சோதரம். என் பேர் அல்லேலூயா பாட்டுக்காரர் ராபர்ட் ஐயா. நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன். நீங்கள் நினைக்கிறதுக்கு ராபர்ட் ஐயா ரொம்ப படித்தவர் கிடையாது, நிறைய பிடிச்சவர். அல்லேலூயா. நிறைய படிப்பில்லை, பயங்கர பிடிச்சவர். குடினா தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு நிலையில் இருந்த ஒரு மனிதனை இன்றைக்கு ஆண்டவர் அழைத்து அவர் கனமான ஊழியத்தை செய்யும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு 69 வயசாகுது. இன்றைக்கும் சர்க்கரையில், பிபியில், சுகரில், சூடு சொன்னையில் கைத்தட்டியாலே சொல்லுவோம். எந்த டிசீஸும் கிடையாது. ஒரே ஒரு டிசீஸ், சுவிசேஷம் சொல்லணும். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்வதற்காக தான் கர்த்தர் பண்ணாரா, தாயின் கருவிலே உருவாகும் முன்பாக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். என்ன மட்டுமல்ல, உங்களே கர்த்தரை அழைத்திருக்கிறார். அழைத்தது மட்டுமல்ல, உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எப்போ தெரிந்து கொண்டார்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாரு, முன் குறித்து தெரிந்து கொண்டார். இப்படி ஆண்டவரே இந்த தேசத்துல இப்படி ஆராதிப்போன்னு சொல்லி. அதனால இந்த ஆராதனை வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் நான் மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்லி, கர்த்தருடைய பிதாக்களோடு நான் அதிகமாக படிக்கல. 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன். 3ஆம் கிளாஸ் தான் உங்களுக்கு தெரியுமானது தெரியல. தமிழில் 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன். 6 எழுத்து தெரியாது. ஆண்டவனை அறிகிற அறிவில் கர்த்தரை கொண்டு வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையால ஒரு 15 ஆல்பம் பண்ணியிருக்கிறோம். 2000 சில பாடலை ஏற்றி ராக அமைச்சிருக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய யூடியூப்ல போனீங்கன்னா நிறைய பாட்டு கேட்கலாம், மெசேஜ் கேட்கலாம், காமெடி கேட்கலாம். என் பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணி அழுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா நான் சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது நமக்கு. அல்லேலூயா. எல்லா புகழ், கனம், மகிமை எல்லாமே அப்பாவுக்கு தான். அல்லேலூயா செல்வோம். நான் பக்கத்தில் பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கை கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் நல்லாவே இருக்க மாட்டாங்க. அழகா இருப்பாங்க, நல்ல மனசு இருக்காது. நிறைய பணம் இருக்கும், கொடுக்குற குணம் இருக்காது. நிறைய பணம் இருக்கும், கொடுக்குற குணம் இருக்காது. ஆனா நமக்கு எப்படின்னா, நம்ம நல்லா இருக்கிறோன்றத மற்றவங்களுக்கு சொல்றதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கணும். அதனால பக்கத்துல பார்த்து நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேள்வி விசாரிக்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பாருங்க விசாரிக்க வந்தார். அல்லேலூயா. எப்படின்னா யாரை விசாரினா, ஒன்றும் இல்லாதவர்களை பார்த்து விசாரிக்க வந்தார். ஆனா இன்னைக்கு பாருங்க, நான் சொல்ல ஒண்ணுமே கிடையாது. எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ இருக்கிற என்னுடைய தமிழ் உங்களுக்கு முதல்ல புரியுதுங்களா? என் தமிழ் புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கிலீஷ்ல பேச தேவையில்லை, ஏன்னா இங்கிலீஷ் எனக்கு தெரியாது. ஏன்னா ஆங்கிலம் எனக்கு தெரிஞ்சா பாருங்க, ஆங்கிலத்துல பேசும்போது தப்பாயிட்ட கூட யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆங்கிலத்துக்கு சொந்தக்காரன் அயல்நாட்டில் இருக்கிறான். ஆனா நம்ம தமிழுக்கு சொந்தக்காரன் தான் மலேசியாவில் இருக்கிறோம். அல்லேலூயா. தமிழை எப்படி பேசினாலும் இனிக்கும். தமிழுக்கு அமுதென்று பேரு. அல்லேலூயா. தமிழ் எப்பவுமே இன்பமான வார்த்தை. எப்படி பேசினாலும் இனிக்கும்.
அதனால நான் வந்து பேசும்போது வந்து மெட்ராஸ் ஸ்லாங்ல பேச போறோம். மெட்ராஸ் ஸ்லாங்ல நீங்க மெட்ராஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேசினா அவங்களுக்கு புரியும். அங்க வந்துட்டு நம்ம ஹைலைட்டா பேசுறதுக்கா நாங்க என்ன பண்ணுவோம், உங்களை ஏமாத்திடுவோம். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தமிழ்ல உங்க முன்னால நாங்க பேச வந்திருக்கிறோம். நல்ல வாய்ப்பு கொடுத்த பாச நம்முடைய ஐயாவுக்கு நான் நன்றி சொல்றோம். என்னுடைய ட்ராக் என்னுடைய மொபைல்ல பாருங்க 15 லட்சம் ரூபாய் இந்தியா பணம் 15 லட்சம் செலவு பண்ணி அப்பாக்காக நான் பாடி இருக்கிறேன். என்னுடைய லட்சியம் என்னன்னா, லட்சம் சம்பாதிப்பதில் என் லட்சியம் இல்லை. என்னுடைய லட்சியம் எனக்கு ஒருத்தர் ஒரு லட்சியம் இருக்கும். நான் படிச்சு டாக்டர் ஆகணும், நான் படிச்சு கலெக்டர் ஆகணும், ஒரு லட்சியம் இருக்கும். ஆனா என்னுடைய லட்சியம் என்னன்னா, கர்த்தருக்காக ஆத்மா ஆதாயம் பண்றதுக்காக நடு ரோட்ல நின்று கூட நான் பாட்டு பாடி ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கக்கூடிய அந்த சின்ன கிருபை கர்த்தர், அதான் என்னுடைய லட்சியம். அதனால உங்க முன்னால கர்த்தர் இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நான் பாட போகிறோம். ஏன்னா பாட்டு புக் எல்லாம் வந்து பாருங்க என் மனசுல தான் சேவ் ஆயிருக்குது. அங்க வந்து மியூசிக் பாட்டு இருக்குது, இங்க பாட்டு இருக்குது. அங்க மியூசிக் வரப்போது, இங்க பாட்டு வரப்போகுது. ஓகே, ஒரே ஒரு பாட்டை நீங்க கேட்க போறீங்க. மீதி எல்லாம் நீங்க யூடியூப்ல பாருங்க. ஓகே,
சிங்காசனத்தை ஏறெடுப்பேன், அது வலது அச்சத்தில் அமர்ந்திருப்பேன். உந்தன் அழகை ரசித்திருப்பேன், உந்தன் அழகை ரசித்திருப்பேன். என் வாழ்நாள் எல்லாம் துதித்திருப்பேன், என் வாழ்நாள் எல்லாம் துதித்திருப்பேன். பாவ சுத்தி தினம் உனக்கு ஊயாமும் ஒன்று நான் தருவேன். பாவ சுத்தி தினம் உனக்கு ஊயாமும் ஒன்று நான் தருவேன். நிற்கும் பூமியிலே ஆசைப்படுவேன், நிற்கும் பூமியிலே ஆசைப்படுவேன். நான் நித்தியத்தின் சொர்க்கத்திலே சேர்ந்தேன், நான் நித்தியத்தின் சொர்க்கத்திலே சேர்ந்தேன். பாவ சுத்தி தினம் உனக்கு ஊயாமும் ஒன்று நான் தருவேன். பாவ சுத்தி தினம் உனக்கு ஊயாமும் ஒன்று நான் தருவேன். அலையிலே செல்வம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏன்னா உங்களை பார்க்கும்போது நான் மெட்ராஸ்ல ஒரு ஐயா கிட்ட கேட்டேன், பாஸ்டர் கேட்டேன், பாஸ்டர் நீங்க மைக்கு கொடுத்துட்டு உட்காந்துட்டீங்களே, எத்தனை மணிக்கு முடியும் ஐயா? எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பாஸ்டர் கேட்டேன், ஐயா எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு கேட்டேன். அந்த பாஸ்டர் சொன்னாரு, இல்லையா நீங்க பேச்சாளர், நீங்க எவ்வளவு நேரம்லாம் பேசுவீங்க, ஆனா நாங்க உட்கார மாட்டோம், நாங்க போயிடுவோம். நீங்க பேசிட்டு இருக்கோம், நாங்க போயிடுவோம். ஆனா நீங்க அப்படி போக மாட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டர் கேட்டேன், பாஸ்டர் மைக்கை கொடுத்து அமைதியாக உட்காந்துட்டு எத்தனை மணிக்கு முடிக்கிறேன்? அவர் சொன்னாரு, சாப்பாடு தம் கண்ட்ரோலும் பண்ணுவோம், ஏன்னா அங்கெல்லாம் பிரியாணி போடுவாங்க. தம் கண்ட்ரோலும் பண்ணுங்க, சாப்பாடு தம் ஆயிடுச்சுன்னா மீட்டிங்கை முடிச்சுட்டுட்டாங்க. ஆனா நீங்க தம் கட்டி உட்காந்துக்கிறீங்க, 9 மணிக்கு கரெக்டா முடி பண்ணாரு. கை தட்டு எந்த அளவுக்கு பாருங்க, நீங்க ஆக்டிவா இருங்க. இந்த 6 மாசம் கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு இந்த மாசம் கடைசி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 1ஆம் தேதி வரும்போது 7வது மாசம். அல்லேலூயா. இந்த 7வது மாசம் 7 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம சபை மக்களுக்கு நிச்சயம் தருவார். வேதம் சொல்றது, நிச்சயம் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பி வந்த பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேங்க. இந்த 6 மாதமும் நடத்தின தேவன் 7வது மாதத்துல உங்களை எப்படி நடத்த போறாருன்னு தான் இந்த ஆராதனையில ஆவியானவர் பேச போகிறார். அலையிலே செல்வோம். அங்க பேசுகிறது நீங்கள் இல்ல, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய சாட்சியில பாத்தீங்கன்னா பாருங்க, நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்தோம். எங்க அப்பா பேர் அபூபக்கர், என் தாத்தா பேர் அப்துல் சமத் ஏபர் ரஹ்மான். இன்னைக்கு ரஹ்மானா இருக்கவே இன்னைக்கு சுவிசேஷ தென்றல் டாக்டர் ராபர்ட்டா வந்து நிக்கிறேன். அல்லேலூயா. ஆனா நான் சுத்தமா படிக்காதவன். இந்த பரிசுத்த வேதத்தை அடிச்சு கிழிச்சு 2ஆ கிழிச்சு ஊழியக்காரோட முகத்துல விசில் அடிச்சவன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கோபக்காரன், பயங்கர குடிப்பேன், எங்கேயாவது விழுந்து கிடப்பேன், கெஞ்சா அடிப்பேன், சருகு அடிப்பேன், சம்சாரத்தை அடிப்பேன், மாமியார் அடிப்பேன், துட்டு கொடுத்தா யாரோ ஒண்ணு அடிப்பேன். அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரனா இருந்தேன். அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு உலகத்துக்கு பைத்தியக்காரனா தான், ஆனா இன்னைக்கு உன்னத தேவனுக்கு பைத்தியக்காரனா நிக்கிறேன். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரனா வந்துக்கிறேன். கைகள் தட்டி அலையில செல்வோம். அல்லேலூயா. அந்த காலத்துல அல்லேலூயா யாரெல்லாம் சொன்னா அடிப்பேன் நான். அப்படிப்பட்ட ராபர்ட் இன்னைக்கு அல்லேலூயா பாட்டுக்காரனா வந்து நிக்கிறேங்க. அல்லேலூயா. என்னோட சேனல் நீங்க பாருங்க, பாட்டு கேளுங்க, பயங்கர சந்தோஷப்படுவீங்க. பாருங்க, கொஞ்ச நேரம் நீங்க என்னுடைய சேனல் அதை பார்க்கும்போது உங்களுக்கு சோகமே வராது, சிரிப்பு தான் வரும். அந்த அளவுக்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துற ஒரு சின்ன பாத்திரம் தான். நான் சொல்ல ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு இப்பமா ஒரு கண்களை மூடுவோம். எங்கள் அன்பதிகமான நேசிக்கும் நல்ல பிதாவே, நன்றியோட சோதரிக்கிறோம், துதிக்கிற கத்தாவே, இந்த அருமையான ஆண்டவரே கத்தாவே சோதரன். இந்த மாணவர்களில கத்தா எங்களோட நீ பேசும்படியா செபிக்கிற ஆண்டவரே தகப்பனே. நன்றி அப்பா. வந்த பிள்ளைகளை வந்தவனும் போகாதபடி பெருத்த ஆசீர்வாதத்தோடு கத்தாவே அவர்களை அனுப்பும்படியா செபிக்கிறோம். நன்மையின் கிருபை கத்தாவே சோதரம் மக்களை தொடரும்படியா செபிக்கிறோம். எங்கள் அன்பு ஊழியரை ஆசீர்வதிங்க, அவருடைய மினிஸ்ட்ரி ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, திருச்சபை மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே வந்து மக்களை வர
தடைப்பட்ட மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதம் சொல்லும் போல கர்த்தாவே, எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடியிருக்கிற மத்தியில இருக்கிறவர்களா இருக்கிறேன் என்று சொன்னார். என் மத்தியில நீர் இருந்த கர்த்தர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை, அற்புதங்களை கர்த்தாவே யோபுக்கு செய்தது போல ஆண்டவரே எங்களுக்கு நீங்க செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். ஏசாயாவின் புத்தகம், தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். என்ன ரொம்ப பேருக்கு பாத்தீங்கன்னா நீங்க பயம், எதை பார்த்தாலும் பயம், இருட்டை பார்த்தா பயம், படியை பார்த்தா கூட பயம். எங்க 3வது படியில காலை விட்டு 4வது படியில விழுந்துட்டு போறோம். அதுதான் நம்ம என்ன ரயிலிங் வச்சுக்கணும் பார்த்தீங்களா? ரயிலிங் பார்த்து வா, பயப்படாத. நான் கூட 69 வயசாகி கூட நான் நடக்கிறதுக்கு பயப்படுவேன். ஏன்னா தெரியாத படியில காலை விட்டா 4வது படியில விழுந்து கை கால அடிபட்டுடும். ஆனா யாருன்னு சொல்ல பாருங்க, நம்ம எதுக்கெடுத்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் பயம். அல்லேலூயா. அண்ணன் சொல்றாரு, நீ பயப்படாத, சிங்கம். அதான் நான் வந்து உட்காந்து சிங்கத்தை பார்த்தேன். அல்லேலூயா. உங்க சபையில ஒரு சிங்கத்தை பார்த்தேன். ஏன் தெரியுமா? நீங்க சிங்கம் மாதிரி இருக்கணும். எதுக்கும் பயப்படக்கூடாது. சிங்கம் எதுக்கும் பயப்படாது. சிங்கம் சிங்களா தான் இருக்கும், ஆனா கூட்டமா வராது. சிங்களா வந்தாலும் யூத ராஜ சிங்கத்தோட பிள்ளைங்க, நீங்க எதுக்கும் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. சிங்கம் எப்பயாவது காட்டுல பயந்துக்குதா பாருங்க. ஒரு பெரிய ஒரு காட்டுல பாத்தீங்கன்னா எல்லா மிருகம் பல ஏனைத்தான் ரொம்ப பெரிய மிருகம். ஆனா அந்த ஏனையே வந்து சிங்கத்தை பார்த்து பயப்படும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஒரே எத்தோது. ஆனா நீங்க ஆண்டு சொல்றாரு, நீங்க யாருன்னா யூத ராஜ சிங்கத்தோட பிள்ளைங்க. நீங்க சிங்களா இருந்தாலும் நீங்க சிங்கம் மாதிரி இருக்கணும். நீங்க பயப்படக்கூடாது. எதுக்கு? தைரியம் தான் வேணும். ஒரு மனுஷனுக்கு தைரியம் தான் வேணும். ஆனா ஆண்டு சொல்ல பாருங்க, நீ பயப்படாத, நீங்கள் சொல்லல. அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொருத்தருக்கு தான் சொல்றாரு, நீ பயப்படாத. பயம் வந்து எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. பாத்தீங்களா? எதுக்கு எடுத்தாலும் ஒரு 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 பள்ளி இதுல அந்த பள்ளியை பார்த்த கூட பயம். ஏன்னா அந்த பள்ளி வந்து ஏதாவது தண்ணியில விழுந்தாலும் நமக்கு ஆபத்து, சாப்பாடு விழுந்தாலும் ஆபத்து, ஒரு கருப்பாம்பூச்சி பார்த்தாலும் பயம். எதுக்கு பயம்? ஆனா இங்க ஆண்டவர் சொல்ற காரியம், நீ எதுக்கும் பயப்படாத. 6 மாதம் ஒன்று நடத்தினவன், நான் 7வது மாதத்தில் உன்னை கரம் பிடித்து நடத்துறார். அல்லேலூயா செல்வோம். நிறைய பேர் சொல்றாங்க, நீ பயப்படாத, நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். ஆனா உயிர் போயிடுச்சு, நான் பாத்துக்குவாரா? பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, நாசியில சுவாசங்களுடைய நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நமக்கு நலம். அல்லேலூயா. நான் படிக்காதவர், பேச தெரியாத திக்குவாய், கோ 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 அம்மா வே 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 அப்படிதான் பேசுவேன் நான் சின்னதுல. இவ்வளவு தெரிஞ்சு எனக்கு பேச்சே இருக்காது. கல்யாணம் ஆகி கூட எனக்கு பேசல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னைக்கு என்ன தொட்டார், 1985 வருஷம் 17ஆம் தேதி என் ஆண்டவர் தொட்டார் வார்த்தைனால. அன்னைக்கு பேச ஆரம்பிச்சாரு. இன்னி வரைக்கும் பேசல. இந்த நிமிஷம் பாருங்க, 24 மணி நேரம் அவரை பத்தி பேசுறது, அவரை பத்தி பாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே சொல்றாங்க, நீ பயப்படாதே. படிக்கமா, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இது மாதிரி யாரா சொல்லுவேன், சொந்தக்காரன் கூட சொல்ல மாட்டான், நான் கூடுக்கிறேன் பயப்படாத. சொந்தக்காரனா ஒரு சும்மா ஒரு ஒரு சாக்கு சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன் பயப்படாத. ஆனா உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்து சொந்தக்கார வீட்டுக்கு போனா, ஐயோ நேத்து வராத போயிட்டியே, நேத்து வந்துதான் நான் கொடுத்துருப்பேன், இப்போ வந்துருக்கிறிய, நீ அடுத்த வாரம் வரியா, நாளைக்கு வரியா, அல்வா கொடுப்பாங்க, நான் பார்க்கலாம். ஆனா இயேசு அப்படி இல்லை. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்னு சொன்ன அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லு. ஒரு அதிகாரம், ஒரு பவர். பாருங்க, உடனே சொல்ற, மூளை சாதிக்க முடியாத முழங்கால் சாதிக்கும். நீங்க ரொம்ப பாருங்க, ஒரு கறிக்கடையில போய் ஒருத்தர் கேட்கிறாரு, கறிக்கடைக்கார மூளை இருக்குதா? எல்லாருக்கும் இருந்தது, இப்ப உனக்கு தான் இல்லைன்ட்டாரு. அந்த கடையில போய் எப்படி கேட்கணும்? ஒரு கறிக்கடையில போய் எப்படி கேட்கணும்? ஐயா மூளை இருக்குதா கேட்போமா?
அது சொன்னாரு, எல்லாருக்கும் இருந்தது உனக்கு தான் இல்லை, நாளைக்கு வாடுவாரு. ஆனா இங்க மூளை சாதிக்க முடியாத முழங்கால் சாதிக்கும். நீங்க பாருங்க, நீங்க முழங்கால் போட்டு ஜெபிச்சீங்கன்னா உங்கள் காரியங்களை கர்த்தர் ஜெயமா மாத்துவார். குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தம், ஜெயம் கர்த்தரால. அல்லேலூயா. குதிரை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயத்தமா இருக்கும் ஓடுறதுக்கு. அப்படியே அது ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது குதிரை. பாத்தீங்களா, அப்படி இப்படி ஏன்னா விட்டா ஓடும். அதே போலதான் ஆண்டவர் நம்ம எப்படி வச்சுக்கிறாரு, குதிரைக்கு பாருங்க ஆயத்தமா வச்சிருக்கிறாரு. ஆனா ஜெயம் கர்த்தரால வரும். சில மூளை சாதிக்க முழங்கால் சாதிக்கும். சில நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன் கூட பாருங்க, நான் உன் கூட இருக்கிறது காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிறது ரொம்ப உரிமை ஜாஸ்தி. நீங்க ஜபம் பண்ணும்போது எடுத்து பாருங்க, அப்பா தோத்துறப்பா, அப்பா தோத்துறப்பா, அப்பான்னு சோதரல. அப்படி பாருங்க, இந்த ஐயாவுக்கு 4 பசங்க, 4 பசங்க அப்பா தான் கூப்பிடுவாங்க. ஆனா உங்க பாசம் யார் மேல இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அப்பான்னு கூப்பிடுறதை காட்டிலும் என் தகப்பனே அப்படின்னு கூப்பிட்டா ஏசப்பா உங்களுக்கு தான் சொந்தம். கைத்தட்டி நிறைய பேர் ஏசப்பா தோத்துறோம் தோத்துறோம், ஏசப்பா தோத்துறோம் தோத்துறோம், ஏசப்பா அதை கொடு, ஏசப்பா இதை கொடுன்னா அப்படியெல்லாம் இல்லை. நிறைய பேர் ஜபத்துல அழுப்புவாங்க, தானம் தர்மம் செய்ய மாட்டாங்க, அழுப்புவாங்க ஜபத்துல. அப்படியே பயங்கரம், அப்படியே ஏசப்பா கீழே இறங்கி வந்துடுற மாதிரி இங்க ஜபம். அல்லேலூயா. அப்படி இல்லை பாருங்க, ஒரு கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்ப கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டான். எல்லாரும் எல்லாத்தையும் அழிச்சுட்டு ஒன்றும் இல்லாத போது பன்னி மேய்க்கிறதுக்கு போயிட்டான். பன்னி வச்சு போய் அந்த இடத்துல பன்னி துண்ட தவிர்த்து சாப்பிடும் போது தகப்பனை நினைக்கிறேன், ஐயோ என் தகப்ப வீட்டுல என்ன மாதிரி சாப்பாடு இருந்தது, நான் இன்னைக்கு தகப்பனை விட்டுட்டு நான் வந்துட்டு இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் அப்பான்னு கூப்பிடாத என் தகப்பனேன்னு கூப்பிட்டான் பாரு. அப்பதான் தகப்பன் ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்திர மோதிரம் போட்டு காலுக்கு பாதரட்சை போட்டு வெண்வசனம் தரித்து அவன் தன் சொந்த மகன். அதே மாதிரி தான் சொல்றாங்க, உங்களை கர்த்தர் பாருங்க, உங்களோடு கூட இருக்கிறாரு, உங்களோடு கூட இருக்கிறாரு. நீங்க தனியான ஆளே கிடையாது. பாருங்க உட்காந்து நீங்க தனியா ஆளு கிடையாது, உங்களுக்கு தெரியாத ஒருவர் உன் அருகே இருக்கிறார். அவர்தான் பரிசுத்தாங்க. அல்லேலூயா. அவர் இருக்கும் போது நம்ம பயப்படவே கூடாது. பாருங்க இன்னைக்கு ராமட்டே பாருங்க, ஆண் இல்லாத பெண்ணால எதுவுமே பண்ண முடியாது. இந்த பெண் இல்ல. அல்லேலூயா. ஆண் பண்ணாதான் மைக்ல பேச முடியும், பெண் பண்ணா பேச முடியாது. அல்லேலூயா. ஆம்பளை பேர் இருந்தா தான் சத்தம் வரும், பெண்களை பேர்ல சத்தம் வராது. அதே மாதிரி ஆம்புலன்ஸ் இருந்தா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும், பெம்புலன்ஸ்ல போக முடியாது. ஆம்புலன்ட் தான் நம்ம சாப்பிட முடியும், பெம்புலன்ட்ட சாப்பிட முடியுமா? அதே போல ஆண் இல்லாத எதுவுமே செய்ய முடியாது. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாத உன்னால என்னால எதுவுமே செய்ய முடியாது. நம்புறியா? அல்லேலூயா. பாருங்க உங்க நம்பிக்கை தான். பாருங்க நீங்க பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, சும்மா தில்லா. நிறைய பேர் சொல்ற நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொன்னா அவனை விட்டு போயிடுவாங்க. அதான் சொல்றாரு ஆண்டவரே, நாசில சுவாசம் நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது உனக்கு நலம். அப்படி ஒரு டாக்டர் கிட்ட போய் கேட்கிறேன், டாக்டர் சார் டாக்டர் சார் நீங்க ஒரு காரியம் பண்ணணும் சார். டாக்டர் காரியம் பண்ணுவாரா? டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண காரியம் பண்ணுவாரா? டாக்டர் சொன்னாரு, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், சக்சஸ்ஃபுல் ஆகலன்னா காரியம் உங்க பசங்க செய்வாங்கன்றார். கை தட்டு. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? டாக்டர் பண்ற ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகல, உயிர் போச்சுன்னா உங்க பசங்க காரியம் பண்ணுவாங்கப்பா போப்பான்ட்டாரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஹைலைட்டா படிச்சிருக்கிறீங்க, நான் ஒண்ணுமே படிக்கல. நான் பாருங்க, நீங்க எல்லாம் நல்ல கிராஜுவேட் எடுத்துருக்கிறீங்க, நல்ல குவாலிஃபிகேஷன் பண்ணிக்கிறீங்க. ஆனா நானும் ஒண்ணே கிடையாது, செல்லா காசு, பயங்கர குடிகாரன், 20 கெஞ்சா அடிப்பேன், 17 வாட்டி ஜெயிலுக்கு போய்கிறேன். அப்படியெல்லாம் இருந்த ஒரு மனிதனை படிச்ச உங்களுக்கு முன்னால படிக்காத என்ன நிக்க வச்சு அடகு பாக்குறாரு. அவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் தெரிஞ்சுக்கிற ஆளவை யார் தெரியுமா? ஒன்றுக்கு உதவாத புறம்ப தள்ளப்பட்ட ஒரு மனிதனை தான் கர்த்தர் தேடி வந்தார். அல்லேலூயா.
நான்லாம் பாருங்க இப்படி பேசுவேன்னு நான் என் கனவுல கூட நான் நினைச்சதே இல்லை. எனக்கு இவ்வளவு பெரிய ஹானர் கிடைக்கணும்னு நான் யோசனை கூட பண்ணதில்லை. ஆனா அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்து முன்னால் என்னை நிக்க வச்சிருக்கிற அந்த ஆண்டவருக்கு தான் புகழ்ச்சி, கனம், மகிமை, துதி எல்லாமே அவருக்கு தான். அதான் சொன்னாரு, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். படிங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். பாருங்க, நீங்க என்ன சாப்பிட்டாலும் பலன் கிடையாது. நீ என்னதான் என்ன இதே சாப்பாடுங்க நீ சாப்பிட்டியான்னு என்ன 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 பேசுங்க, சாப்பிட்டீங்களா? சூடா மக்கான், நீ என்ன மக்கான் சாப்பிட்டாலும் சரி உனக்கு பலன் இல்லை. அறிய நீ காம்ப்ளன சாப்பிட்டாலும் சரி, நீ என்ன காபி சாப்பிட்டாலும் சரி, என்ன ஓவர் சாப்பிட்டாலும் சரி, அதெல்லாம் பலன் இல்லை. அது ஏதாவது கொஞ்சம் கெட்டு போச்சுன்னா உடம்புக்கு என்ன பாய்சனா மாறிடும். அன்று சொல்றாரு, என்னுடைய வார்த்தை உன்னை பலப்படுத்தும். அன்று சொல்றாரு, என்னுடைய நான் உன்னை பலப்படுத்துறேன். என்னால எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. நம்மளால ஒண்ணே பண்ண முடியாது. அதான் சொல்றாரு, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் சொல்லி ஒரு சொன்னாரு. தாவீது சொன்னாரு, அது தப்பு. அது அல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் தாவீது. ஆனா என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் சொன்ன ஒரே தீர்க்கதரிசி பவுலடியார் மாத்திரம். அல்லேலூயா. ஆனா ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, தாவீது சொன்னாரு. காரணம் அவர் பைபிள் ஒழுங்கா படிக்கல. அல்லேலூயா. பைபிளை படிக்கணும். பாருங்க, எப்படி நம்ம 3 வேளை சாப்பிடுறோமோ அதுல ஒரு வேலையாவது ஒரு வசனம் இல்ல ஒரு அதிகாரம். அங்க என் பைபிளை பாருங்க, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வெள்ளம் சிறவ படிக்கக்கூடிய அந்த கிருபை தந்தது தான் எனக்கு என்ன படிக்கிறேன், எனக்கு ஆண்டவரே டாக்டர் பட்டம் தந்துக்கிறாங்க. கைதட்டு. அல்லேலூயா. சுவிசேஷத்தை டாக்டர் ராபர்ட் போனாங்க. பாருங்க, அங்க சென்னையில என்னுடைய கார்ல டாக்டர் ராபர்ட் பார்த்துட்டு 2 பேர் சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் இன்னும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து சொல்லிட்டு தட்டுறாங்க, டாக்டர் டாக்டர். என் பொண்டாட்டி ஏச்சு, என் பொண்டாட்டி தெரிந்தா சம்சாரம் மின்சாரம் தொட்டா சாக்கடிக்கு, சம்சாரம் கூட வந்தா உயிர் எடுக்கும். அல்லேலூயா. மின்சாரத்திலே ஜாகிரதையான, சம்சாரத்திலே ஜாகிரதையான. அது எப்போ சாக்கடிக்குன்னு தெரியாது. ஒரு நாள் என் வீட்டுல திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. இப்போ லைட் கரண்ட் கட் ஆயிட்டா எப்படி இருட்டா இருக்கும். ஆனா அந்த சுவிட்ச் பாக்ஸ் மட்டும் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா வெள்ளையா இருக்கும். அது மட்டும் லைட்டா கண்ணுக்கு தெரியும். அந்த செவத்து ஓரமா எங்க சம்சாரம் நின்றுது, எனக்கு தெரியல. சுவிட்ச் பாக்ஸ் நான் ஆஃப் பண்ண போன பாரு, கையை கட்டிச்சு. ஏன்னா பல்லு வெளியா இருந்துச்சு. அல்லேலூயா. பாருங்க, சம்சாரத்துக்கிட்டே மின்சாரத்துக்கிட்டே ரொம்ப ஜாகிரதை. ஏன்னா எப்ப சாக்கு அடிக்கணும்னு தெரியாது, எப்போ கோபம் வரும்னு தெரியாது. அதனாலதான் வியாதிஸ்ல பாருங்க, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் வேணும்னா நமக்கு பலன் வேணும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பாருங்க, உனக்கு பலன் இல்லையா, நீ ஜெபம் பண்ணு, உடனே பலன் வந்துடும். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஒன்னில ஒரு வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு தெரியாத கையில யாரும் கோச்சுக்க கூடாது. இன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணுவோம் மாட்டு கொஞ்சம் கைத்தி காட்டுங்க. நான் இன்னைக்கு காலையில நான் பிரேயர் பண்ணேன். பிரேயர் எது சேமியா பண்ணல, பிரேயர் பண்ண மாட்டு கொஞ்சம் கை தூக்கு. இந்த காலையில இந்த நூடுல்ஸ் அதெல்லாம் போட்டு பெருட்டி எடுத்தது அவங்க இல்லை. பிரேயர் பண்ணுங்க மாட்ட போய் கேட்டுக்கு ஒன்னே. ஆனா சும்மா தூக்கிட்ட கை கால் கொண்டு சொல்றேன். நான் சொன்னேன்னா அப்படியே நடக்கும். ஏன்னா பாருங்க, ஒரு ஊழியக்காரர் சொன்னா அப்படியே நடக்கும். அதனால சும்மா கட்டினாலும் 4 பேர் நம்மளை மதிக்கணும்னு கை தூக்கிட்டு கை கால் வந்துடும். அல்லேலூயா. அதனால பாருங்க, பணம் சம்பாதிச்சா போதாது, வீடு வாசல் காடி கீடி எல்லாம் இருந்தா போதாது, ஜபம் இருக்கணும். உன் வீட்டுக்கு ஜபம் இருந்தா தான் ஆசீர்வாதம் உன் வீட்டுல இருக்கும். ஜபம் இல்ல, நீ சம்பாதிக்கிற ஆசீர்வாதம் அத்தனையும் பக்கத்து வீட்டுக்கு போயிடும். அதனால பாருங்க, உன் வீடு நல்லா இருக்கணுமா, உன் சரீரம் நல்லா இருக்கணுமா, ஜபம் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆண்டவர் நம்மளை எப்படி தவிர தேவன் தங்கக்கூடிய ஆலயமா நம்ம வச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம ஆக்டிவா இருக்கணும். பாத்தீங்களா? அல்லேலூயா. தேவன் எங்க இருக்கிறாரு? இங்க இல்ல. இது ஐக்கியம், இது நம்முடைய ஃபேமிலி, இது குடும்பம், இது நம்ம குடும்பம் சேர்கிற ஒரு ஐக்கியமான இடம். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆலயமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது சொல்றாங்க,
நான் தங்கக்கூடிய தேவாலயம், எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நீ கட்டுவேன்னு கேட்கிற தாவீது. ஆனா ஆண்டவர் பாருங்க, கிருபையின் காலத்துல இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்துல அவர் இருக்கிறத தான் நம்மள ஆலயமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நான் தங்கக்கூடிய ஆலயம் உங்களுடைய சரீரம்ன்றது. அல்லேலூயா. சரி, இதை பலப்படுத்தி நான் படிக்க எனக்கு சகாயம் பண்ணுவேன். பாருங்க, உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு என்ன பண்ண சகாயம்ன்றதுன்னா ஒரு உதவி, ஒரு நன்மை செய்வார். அதனால ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சவர் நன்மையும் கிருபையும் தான் ரொம்ப பிடிச்சது. அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை செய்வார். நன்மை செய்வது மாற்றமல்ல. 13ஆம் அதிகாரம் படிங்க. அதிலே 13ஆம் அதிகாரம் அப்படியே உட்கார்ந்தே படிங்க. 13ஆம் அதிகாரம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிறீங்க. நான் உன் வலது கையை பிடித்து. பாருங்க, இந்த 7ஆம் மாசம் நான் மாசம் இது 6ஆம் மாசம் 7ஆம் மாசம் வரும்போது இப்போ அல்லேலூயா. இன்னும் 2 நாள் வரும்போது வச்சுங்களேன். ஆனா ஒரு சில பேர் அப்படியே நிறைய என்ன பட்ஜெட் போட்டு வச்சிருப்பீங்க. 7ஆம் மாசத்துல இது செய்யணும்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த பட்ஜெட்டை கூட அவ்வளவு அழகா செய்து முடிப்பார். அல்லேலூயா. சொன்னாருங்க, என்ன சொல்றாரு படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் வலது கையை பிடித்து. பாருங்க, வலது கையில தான் ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. இடது கையில ஆசீர்வாதம் கிடையாது. இடது கையில வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. சொல்ல பாருங்க, இந்த 7ஆம் மாசம் கர்த்தர் உனக்கு துணையா இருப்பார். ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற தொல்லையா இருப்பாங்க. நம்ம கூட விரும்ப நமக்கு தொல்லை கொடுப்பாங்க, தொல்லை எடுப்பாங்க, உயிரை எடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன இருப்பேன், துணையாக இருப்பேன். அதான் ஆரம்பத்தில் சொல்ற, நீங்கள் அறியாது உன் பக்கத்துல இருக்கிறார், ஆனா அந்த கண்ணுக்கு தெரியாது. அதுதான் கிருபை. மலைகள் விலகினாலும் பருவதம் நிலை பெறுந்தாலும் அப்படி கிருபை உங்களை விட்டு விலகாது. அல்லேலூயா. மனுஷன் விலகிடுவாங்க, சொந்தக்காரன் பந்தக்காரன், பணம் நகை நட்டு எல்லாம் விலகிடும். நீ பாருங்க, நீ யார மலை மாதிரி நம்புறியோ அவங்க கூட உனக்கு துரோகம் செய்வாங்க. ஆனா கர்த்தரை நம்புற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. சொல்ல பாருங்க, நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. துணை நிற்கிற மட்டுமல்ல, 14ஆம் அதிகாரம் படிங்க. யாக்கோபு என்னும் நம்ம யார் தெரியுமா? பூச்சி. என்ன பூச்சி தெரியுமா? வண்டா. நம்மலாம் துள்ளு பூச்சி. என்ன பூச்சி? துள்ளு பூச்சி. உயிர் இருக்கிறவங்க தான் நம்ம. இப்போ உயிர் பூச்சினா கொஞ்ச நாள் என்ன ஆயிடுவோம், பூச்சா மாறிடுவோம். அந்த பூச்சிக்கு சமமா வைத்திருக்கிற நமக்கு பெருமை வரலாமா? அகந்த வரலாமா? பில்டப் வரலாமா? 15 வாட்டி நடக்கலாமா? ஒரு மோதிரம் மாட்டிக்கிட்டு மூக்குல வெள்ளம் விட்டு இப்படி பண்ணலாமா? அல்லேலூயா. ஒரு நகை மாட்டிக்கினா போதும் 15 வாட்டி நடக்கும். கொஞ்சம் பணம் இருந்தா போதும் 15 வாட்டி ஷாப்பிங் போகும். இதெல்லாம் பில்டப். இப்படி பில்டப் இருக்கிற மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ துள்ளு பூச்சிக்கு சமமா கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அங்கேயே துணை இருக்கிறாரு, இங்கேயே துணை இருக்கிற சொல்றாரு, நீ பயப்படாதே. பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆவது வசனம். ஆதியாகமம் புத்தகம் படிங்க. அப்பொழுது அம்மா ஒண்ணுதான் படிப்பாங்க, வேற யாரும் படிக்க மாட்டீங்களா? அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான். அப்பொழுது பாருங்க, ஆபிரகாமை ஆண்டவர் சோதிக்கிறார். நம்ம சொல்றோம், நம்ம கூட சொல்லுவோம், எனக்கு எவ்வளவு சோதனை தெரியுமா, எனக்கு எவ்வளவு சோதனை தெரியுமா. யோபுக்கு வந்த சோதனை மாதிரி நம்ம சொன்ன. யோபுக்கு பாருங்க, தலையிலிருந்து காடு விரலும் பருக்களால சீடு ரத்தமா மாறி அவ்வளோ உபத்திரவத்திலையா. ஆனா அந்த யோபுடைய நம்பிக்கணுமா, அவருடைய நம்பிக்கணுமா, கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், அவர் எனக்கு பெரிய காரியம் செய்வார், இயேசுவே கர்த்தரால நான் பார்ப்பேன் அந்த நம்பிக்கை யோபுக்கு. ஆனா இங்க சொல்ற பாருங்க,
அங்க சோதிக்கிறாரு. படிங்க. ஆபிரகாம் சோதிக்கிறார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்தன. ஒண்ணு இல்லைங்க, ஆபிரகாம் 100 வயசாச்சு, அந்த அம்மாக்கு 90 வயசாச்சு. 90 வயசுல 100 வயசு சொல்றாரு, ஆண்டவரே உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. 100 வயசுல குழந்தை பிறந்த குழந்தைய இப்ப என்னையே வச்சுக்கோ, அந்த குழந்தைய எடுத்து போய் நீ சாப்பிடுச்சுன்னு சொன்னா நான் சாப்பிடுச்சுன்னா, ஏன்னா மனுஷன் புத்தி எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்துக்குது, அதை போய் சாப்பிடுகிறத அப்படியே ஒரு கடவுளே வேணான்னு போயிடுவான். ஆனா ஆபிரகாம் அப்படி இல்லைங்க, விசுவாசத்தின் தகப்பன். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தான் தேவனுடைய மகிமை காட்டார், நீதிமான் எனப்பட்டார். ஆபிரகாம் விசுவாசம் உங்களுக்கு எனக்கு கண்டிப்பா இருக்கணும். ஆபிரகாம் சோதிக்கிறார், இந்த குழந்தை கொடுத்து என்ன பண்றாரு, நீ அவனை எடுத்து போயிட்டு மோரியா மலையில என்ன பண்ணி தகன பண்ணி கொடு. ஆனா நீங்களும் நானும் தான் சபிக்க வர மாட்டோம். குழந்தை போட்டா பாஸ்டர் சொல்றாரு, குழந்தை எடுத்து போய் மேல இருந்து கீழே போட்டுருந்தா விட்டுருவீங்களா? நான் பாஸ்டர் எப்படி சொல்லிட்டேன், உன் சபைவான பாஸ்டர் போயிடுவாங்க. ஆனா ஆபிரகாம் அப்படி இல்லை, சொன்னபடியே ஆண்டவருடைய தகன பலியினுக்கு போனான். ஆனா அந்த இடத்துல பாருங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, தகனத்துக்கு ரெடியா கட்ட கட்ட எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா ஆபிரகாம் நீதிமானுங்க, அவருக்கு யாருக்கும் பயப்படாத கர்த்தருக்கு பயந்து அந்த கத்தி எடுத்து அந்த குழந்தையை விட்டுட்டு போகும்போது ஆண்டவர் இருந்தாரு, ஆபிரகாமே பிள்ளாண்டார் மேல கை போடாத, நீ தேவனுக்கு பயந்து. அந்த இடத்துல தான் ஆபிரகாம் என்ன பண்ணாரு, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சாட்சி சொன்னாரு, நீ தேவனுக்கு பயந்தவன். அதனால தயவு செய்து சொல்லுங்க, மனுஷனுக்கு பயப்படாத, சொந்த பந்தத்துக்கு பயப்படாத, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு பயப்படு. அல்லேலூயா. அங்க பாருங்க, பயந்து படிங்க. ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அன்பான இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்காக ஜீவனை உயிரோடு ஜீவனை கொடுத்ததுனா இது உயிர் தெரிந்தனால். அல்லேலூயா. ஆபிரகாம் அந்த குமாரனை ஆண்டவருக்கு கொடுக்க போகும்போது ஆண்டவர் என்ன தடுத்து நிறுத்த மாட்டமில்ல. அப்ப அந்த குழந்தை கேட்கிற ஈசா கேட்கிற, அப்பா கட்டையெல்லாம் இது ஆடையங்க கர்த்தர் பார்த்துக் கொள்வாரு. இன்றைக்கு இந்த 7வது மாசம் கர்த்தர் உங்களை பார்த்துக் கொள்வார், உன் குடும்பத்தை பார்த்துக் கொள்வார், உன் பிசினஸை பார்த்துக் கொள்வார், உன்னுடைய வேலையை பார்த்துக் கொள்வார், உன்னுடைய வருமானத்தை, உன்னுடைய சரீர சுகத்தை பார்த்துக் கொள்வார். நீ எதற்கு நீ பயப்படாத. யெகோவாயிரே என்று என்ன பண்ண அந்த இடத்துக்கு பேர் வச்சார். யெகோவாயிரே நான் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் படிங்க. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு பாருங்க, யெகோவாயிரே என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பாருங்க, கர்த்தருடைய பர்வதத்திலே உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்துக் கொள்ளப்படும். நல்ல பைபிள் படிக்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் கூட என்ன சொல்ல பாருங்க, ரோமர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம், ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11, 12 வசனம். ஒரு பாட்டு. வசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். என்ன ரோமர் தான் படிக்கிறேன். ரோமர் அதுக்கு முன்னால படிங்க. 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. ரோமர் 13:5 படிங்க. ஆகையால் நீங்கள் கோவாக்கு நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். பாருங்க, கீழ்ப்படினது ஆண்டு ரொம்ப பிடிச்சது. மேல்படி இருந்தா தான் கீழ்ப்படி இருந்தா தான் மேல்படியில வர முடியும். கீழ்ப்படி சரியில்லைன்னா மேல்படி எல்லாமே ரிப்பேரா இருக்கும். பாருங்க, இந்த படி கீழே இருக்குங்களே, அவ்வளவு அழகா கட்டி இருக்கிறாங்க, அவ்வளவு அழகா இருக்குது. எவ்வளவு வயசான ஆளு கூட அப்படி மேல ஏறி வந்துடலாம். ஆனா எங்க வீட்டாண்ட படி இருக்கும் பாருங்க, ஒரு படி 7 இருக்கும், ஒரு படி 8 இருக்கும். ஒரு படி பாருங்க, ஒரு மனிதன் எவ்வளவு கனமா இருந்தாலும், எவ்வளவு பாரியா இருந்தாலும், எவ்வளவு ஒல்லியா இருந்தாலும் படிக்கு காலை இவ்வளவுதான் தூக்க முடியும்.
பாருங்க, இந்த என்னுடைய காலுடைய கீழுக்கும் இந்த தரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு தான் இருக்கும். 7 இன்ச் தான். 7 இன்ச்சுக்கு மேல இந்த கால் தூக்க முடியாது. இதுக்கு மேல இவ்வளவு தூக்கணுமா முட்டி வலி வந்துடும். எவன்டா அவன் படி கட்டினான்னு திட்டுவோம். யார படி கட்டவரு திட்டுவோம். அதனால கீழ்ப்படி கரெக்டா இருந்தா தான் நீங்க அடுத்த படிக்கு மேல போகும்போது அது ஆசீர்வாதமா இருக்கும். அதனால ஆண்டவருக்கு பிரியமானது பாருங்க. ஏன்னா நான் கொத்தனார் மேஸ்திரி தான் படியை பத்தி பேசுறேன். நான் பில்டிங் மேஸ்திரி. எப்படிப்பட்ட செவரா இருந்தாலும் ஊசி மொழி துட்டு வாங்கிடுவேன், எவ்வளவு தப்பா இருந்தாலும். ஏன்னா என் பேரு டுபுக்கு மேஸ்திரி. இந்த மாதிரி பாஸ்டர் ஒரு சபையை கட்ட சொன்னார்னா அவருக்கு நாமம் போட்டுருவேன். அப்படிப்பட்ட மேஸ்திரி நான். ஆனா இப்போ அப்படிப்பட்ட ஒரு மேஸ்திரியா இருந்தவன் இன்னைக்கு சுவிசேஷ தென்றலா இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, பயங்கர குடிகார. நான் எப்போ பார்த்தாலும் ஃபுல் டைட்ல இருப்பேன். அப்படியாப்பட்ட ஒரு மனிதனா இருந்த என்ன இன்னைக்கு ஒரு பாடகனாய், ஒரு சுவிசேஷகனாய், ஒரு ஊழியக்காரனா இன்னைக்கு என்ன பண்ண கர்த்தர் தெரிஞ்சுக்கினாங்க. அல்லேலூயா. அதனால நீங்க சொல்ல பாருங்க, கீழ்ப்படிதலே ரொம்ப முக்கியம். பாருங்க, பெருமை வேணாங்க. பெருமைக்காரனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்பாரு. பெருமை என்னத்துக்கு? பில்டப். பந்தா எதுக்கு? பந்தாலாம் காட்டக்கூடாது. பந்தா என்ன தெரியுது அவங்களுக்கு? பெருமை. அல்லேலூயா. ஆனா நமக்கு என்ன இருக்கணும்? பெருமை இருக்கக்கூடாது. தாழ்மை. எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் பெருகும். அல்லேலூயா. ஒரு நாள் பாருங்க, சந்தன மரமும் வாழை மரமும் பேசிக்கிச்சு. சந்தன மரமும் வாழை மரமும் பேசிக்கிச்சு. இந்த சந்தன மரம் எங்க வளரும்? ஐலட்டான இடத்துல வளரும் சந்தன மரம். வாழை மரம் எங்க வளரும்? ஆமா, வீட்டுக்கு பின்னால வளரும், வீட்டுக்கு முன்னாலே வளரும், நடுரோட்ட பிளாட்பாரத்துல கூட வளரும் அந்த வாழை மரம். ஆனா அந்த சந்தன மரம் பார்த்து சொல்லு, வாழை மரத்தை நீ சாக்கடையில தண்ணியில கூட நீ வளர்ந்துருவ. யாரு? சந்தன மரம் சொல்லு வாழை மரத்தை பார்த்து, நீ சாக்கடை தண்ணியில வளர்ந்துருவ, பேக்கடை பின்னால வளர்ந்துருவ, எங்கன்னா வளர்ந்துருவ. ஏன்னா உனக்கு சூடு தொண்டை இருக்காது. ஆனா நான் அப்படி கிடையாது. நான் சந்தன மரம்ல ஐலட்டு மழை மேல தான் வளருவேன். மழை தண்ணியில தான் நனிவேன். நீ எந்த தண்ணியில தான் நனைஞ்சு என்ன பண்ணுவ? நீ வளர்ந்துருவ அப்படின்னு கேவலமா பேசிட்டான் வாழை மரத்தை. வாழை மரம் சொல்லிச்சு, நான் சாக்கடையில வளர்ந்தாலும் என்னதான் வீட்டுக்கு முன்னால கட்டுவாங்க. நான் சாக்கடை தண்ணியில வளர்ந்தாலும் பேக்கடை தண்ணியில வளர்ந்தாலும் என்னதான் டேபிள் மேல போட்டு சூடா மக்கள் வைப்பாங்க. என்ன போட்டுதான் நீங்க உட்காந்து சோறு வைப்பாங்க, உன்னை போட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த பங்கன் தானும் நான் இல்லாத பங்கனே கிடையாது, வாழை மரம் இல்லாத அப்படின்னு வாழை மரம் சொல்றீ. அப்புறம் வாழை மரம் என்ன சொல்றது? இந்த சந்தனம் பாரு, உன்னை எப்ப யூஸ் பண்ணுவாங்க? யாருன்னா உலகத்துல பெரிய ஆளு செத்துட்டா சந்தன பொட்டியை வைக்கணும்னு தான் உன்னை விட்டுவாங்க. சந்தன மரத்துல சாவு பொட்டி செய்யறதுக்கும் வாசனைக்கு தான் அது உதவும். ஆனா வாழை மரம் அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் உதவும். அதனால பாருங்க, வாழை போதும் சரி, இருக்கும் போதும் சரி, அது அழகா இருக்க தொட்டா அதுக்கு வாழை மரம் வச்சதை நீங்க வாழ்ந்து சுகித்திருக்கபடி பிரியமானவனே ஆத்துமா வாழ்வது போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். வாழை மரம் மாதிரி அழகா இருங்க. அல்லேலூயா. பாருங்க, எல்லா காயும் விற்பாங்க ஐயா, எல்லா காயும் திருமலை வித்துன்னு வருவாங்க. ஆனா வாழைக்காயும் வாழை இலையை வித்துன்னு வர மாட்டாங்க. பாத்துக்கிறீங்களா? எங்கேயாவது வாழை இலையை வித்துக்கிறாங்க பாத்தீங்களா? ரோட்ல வித்துன்னு வர வீட்டாங்க. ஆனா ஒரு இடத்துல வித்துன்னு வராங்க, வாழைக்கா 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 வாழைக்கா. வாழையில சொல்லு, வாழையில வாழை, நான் வாழ்ந்தது. ஏமா, ஏன்னா அக்கா தங்கச்சி 2 பேரும். வாழைக்காயும் வாழை இலையும் அக்கா தங்கச்சி. வாழைக்கா அக்கா, வாழை இலை தங்கச்சி. அக்கா கேக்குது வாழைக்கா வாழைக்கான்னு. அந்த தங்கச்சி சொல்லுது, நான் வாழல, அதனால வாழை இலை. அதனால வாழை இலை மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆகணும்னா அந்த கீழ்ப்படுத்தல் ரொம்ப முக்கியம். ஒரு பெண்ணுக்கு ஆகணும். அல்லேலூயா. பெருமை வேணாம். அதுக்கப்புறம் என்ன சொல்ல பாருங்க, ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் 12வது வசனம்.
அசதியா இராமல் பாருங்க, ரொம்ப பேர் அசதி, ஆராதனைக்கு அசதி, லேட்டா வருது முன்ன போயிடுது. அல்லேலூயா. வருது பாருங்க, 7 மணி ஆராதனைனா நம்ம 6:30 மணிக்குள்ள இருக்கணும், இல்ல 6:45 இருக்கணும். நான் பாருங்க 44 வருஷத்துல நான் பாருங்க எந்த ஒண்ணா நீங்க மிஸ் பண்ணுங்க. நீங்க பாருங்க எந்த ஒண்ணா மிஸ் பண்ணுங்க. அந்த ஆராதனையுடைய டைம், அந்த டைமை மிஸ் பண்ணா ஆசீர்வாதம் மிஸ் ஆயிடும். அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன் பாருங்க, நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிக்கிறேன், ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிக்கிறேன், பஸ்ஸை மிஸ் பண்ணிக்கிறேன். ஆனா கர்த்தருடைய ஆராதனை நேரத்தை மட்டும் நான் மிஸ் பண்ணதே கிடையாது. 7 மணினா 7 மணிக்கு, 6 மணினா. அதனாலதான் பாருங்க 69 வயசாகுது இன்னைக்கும் எனக்கு எந்த டிசிஷன் கிடையாது. என் மெட்ராஸ்ல ஆக்டிவிட்டி, மோட்டர் பைக் ஆக்டிவிட்டி, இதுக்கெல்லாம் மோட்டர் பைக், எங்க வீட்டு ஆக்டிவிட்டி கார் வரைக்கும் 80-90 கிலோமீட்டர். ஐயா 6:30 மணிக்கு இருக்கணும்னு சொன்னா கரெக்டா நான் வீட்டுல இருந்து 4 மணிக்கு கிளம்புனா 80 கிலோமீட்டர் போய் 6 மணிக்கு சபைக்குள்ள இருப்பேன். அதான் என்ன சொல்ல, ராபர்ட் டைம்ல எல்லாம் கென்னு மாதிரி வந்து நிப்பாரு டைம்ல. ஏன்னா எனக்கு முன்னாலே ஆண்டவர் வந்து சபையில் காத்திருக்கிறேன். நான் ஊழியக்காரன், நான் லேட்டா வந்தேன்னா நான் சாபத்தை. அதனால்தான் பாருங்க சபையுடைய ஆராதனை நேரம் பாருங்க. ஒன்னில நீங்க ஆபீஸுக்கு போறீங்க, நேரத்துக்கு கரெக்டா போயிட மாட்டீங்க. 8 மணிக்கு வேலைன்னா 8 மணிக்கு போயிட மாட்டீங்க கரெக்டா. ஏன்னா சம்பளம் கொடுக்குறானே கோச்சுக்குவான். ஆனா அந்த சம்பளம் சம்பாதிக்கிறதுக்கும் அந்த வேலை செய்து வேலை கொடுத்த கடவுளுக்கு பயம் இல்லை. அது பாருங்க ஆராதனுடைய நேரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. முன்ன வந்து காத்திருக்கணும். ஆண்டவரே என்னோட நீ என்ன பேச போற, என்னோட நீ என்ன பாருங்க. நீங்க செல்போன்ல இன்னைக்கெல்லாம் பேசினாலும் உங்களுக்கு சந்தோஷம் வராது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லாமே வந்துடுச்சு. அன்னைக்கு ஒரு அம்மா கேக்குறாங்க, கூகுள். இன்னைக்கு கூகுள் கிட்ட கேக்குறாங்க எல்லாமே. மீன் குழம்பு செய்வது எப்படி, மீன் மார்க்கெட்ல பிஸ் மார்க்கெட்ல மீன் வாங்கவும், ஆஞ்சி எடுத்துட்டு வந்து அடுப்புல வச்சு காய வைக்கவும், எல்லாமே ஆன்லைன் வந்துடுச்சு. கூகுள். எங்க வீட்டுக்காரர் எங்க படுத்திருக்கிறார், கூகுள் சொந்த வீட்டுக்காரர் சாராய கடையில படுத்திருக்கிறார். அந்த காலத்துல நாங்க பாசலாம் படிக்கும் போது அன்னையும் பிதாவும் முன்னேறிய தெய்வம் தான் படிச்சோம். அப்போ அன்னையும் பிதாவும், இப்போ அப்படி இல்ல, மாதா பிதா கூகுள் தெய்வம் படிக்கிறான் பையன். கூகுள் கிட்ட கேட்கறான், இந்த ரோடு எப்படி போனா கூகுள் ரோடு காட்டுது. இப்ப நாங்க வந்து கூகுள் கிட்ட கேட்டோம், உங்க சபை எங்க, கரெக்டா கூகுள் காட்சி, கரெக்டா எங்க கார் வந்து சபையில நின்றுச்சு. காரணம் என்ன தெரியுமா, இது சந்தோஷம் இல்ல, இது சந்தோஷம் இல்ல, இது அழிவு. இந்த உலகத்தோட அழிவு. என்னைக்கு செல்லுன்னு என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே நம்மளுடைய சமாதானம் எல்லாம் போயிடுச்சு. செல்லு கிட்ட உன்னுடைய டைம் நீ ஸ்பெண்ட் பண்றதை காட்டிலும் பரிசுத்த வேதத்துக்கிட்டையும் ஜெபத்திலையும் உன்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது அது உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அங்க சொல்ல பாருங்க, அசேரியா ரொம்ப அப்படியே கேர, ரொம்ப ஒரு மாதிரி, என்னப்பா ஒரு மாதிரி இருக்கிற. ஒருத்தர் கேட்ட, என்னப்பா பண்ற, சும்மா தாங்கிற, எங்க வேலைக்கு போற, சும்மா தாங்கிற, சும்மா இருந்தா நல்லதுதான். அல்லேலூயா. என்னப்பா பண்ணுகிற, தூங்கிட்டு இருக்கிற. பாருங்க, ஒரு நாளைக்கெல்லாம் தூங்குறவனுக்கு என்ன பேர் தெரியுமா ஐயா? ஒரு நாளைக்கெல்லாம் வீட்டுல தூங்குறவனுக்கு என்ன பேர் ஐயா? கலெக்டரா? கரெக்டா சொன்னேன். என்ன கொடுக்கலான்னு பாக்குற ஒண்ணுமே இல்ல. தூங்குறவனுக்கு சோம்பேறின்னு பேரு. அல்லேலூயா. ஆனா விழித்திருக்கிறவனுக்கு கர்த்தர் சொல்றாரு பாக்கியவான். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான். அல்லேலூயா. உன் இருதயம் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்ககிட்ட ஆக்டிவா இருப்பார். அதாவது சொல்றாரு, அசதி ஆயிடாம எப்படி இருக்கு. இப்ப பாருங்க, உங்க வீட்டுக்கு ராத்திரிக்கு திருட வரான்னு வச்சுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப கண்ணாடிக்கார ஐயா வீட்டுக்கு ராத்திரிக்கு திருட வரான்னு SMS வந்துடுச்சு. என்ன பண்ணுவீங்க பாஸ்டர்? ஐயா என்ன பண்ணுங்க ஐயா? உடனே பாலாவுக்கு போன் பண்ண மாட்டீங்க? பாலையாக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாலாய்க்கு பண்ணணும். அந்த பாலை வந்து 4 பேர் பைக்ல வந்து ஊட சொல்லி நின்று வாங்க, திருடனை பிடிக்கும். அல்லேலூயா. ஆனா நீ வந்து சந்தோஷமா இருக்க. ராத்திரிக்கு உன் வீட்டுக்கு திருட வரேன்னு சொல்லிட்டா உனக்கு சந்தோஷமா இருக்குமா, எப்படி இருக்கும்? ஒண்ணு இல்லைங்க. ஒரு ஜெனரலா ஒரு வீட்டாண்ட இப்படிதான் வாசல், இதான் வாசல், இது வாசல். அங்க மெட்ராஸ்ல அப்படிதான் இருக்கும். வாசல்ல வந்து ஏசப்பாவுடைய ஸ்டில்
கதவு தட்டுற மாதிரி ஒரு ஸ்டில் போட்டான். ஸ்டில் போட்டு வச்சுட்டாங்க. அந்த ஸ்டில்லுக்கு பக்கத்துல ஒரு திருடன் வந்து நின்னுக்கிறான். இயேசு ஏற்கனவே நின்னுக்கிறார் கதவை தட்டுற மாதிரி. பக்கத்துல திருடன் வந்து சொல்றான், மம்மி வாசற்படியத்து கதவை தட்டுகிறார் இயேசு, பக்கத்துல இருந்து நான் தட்டுகிறேன் லூசு. அவன் சத்தத்தை கேட்டால் அவன் உள்ள வரமாட. காரணம் வசனத்தில் இருக்கிறார். நான் உண்மையில் இருக்கிறேன். என் சத்தத்தை கேட்டு கதவை தந்தா தொண்டையில கத்திய வைப்பேன், நீ கையில நகைய வைப்பேன். நான் மாறுபடி கடையில நாள கையில வைப்பேன். என் உத்தமே கதவு கையை தரு, தொண்டையில கத்திய வைக்கிறேன். யாரு? திருடன். ஒரு திருடனுக்கு கதவை திறந்தா உயிர். ஏங்க என் வீட்டுல திருடன் வந்துட்டான் ஒரு நாள். எங்க வீட்டுல எங்க சம்சாரம் அங்க படுத்தது, நான் எங்க படுத்துனுக்கிறேன். அவன் அதை எழுப்புவது என்ன எழுப்புறான்? சாமி கொடு, சாமி கொடு, சாமி. அது ஒரு தலை எங்க வச்சு படுத்துனுக்கிறேன், கால் அங்க, கால் நோண்டுறான். சாமி கொடு. நான் எங்க தேய்ச்சேன்? யாரா பண்ண? நான் வீட்டுக்கு திருட வந்துக்கிறான். அவதான் கிட்ட நீ தொழுக்கு புதுசா, அவன் தலையத்தான் ஆட்டுவானா, நீ கால் ஆட்டுறிய. தொழுக்கு புதுசானு. ஆமா ஆமா, உன் வீட்டுல தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சாமி அடா பாவி லூசு. 39 வருஷம் கல்யாணம் ஆகி சாவி வச்சு அவதான் படுத்துனுக்கிறா. எப்படி காட்டி கொடுத்தவங்க? 39 வருஷம் கல்யாணம் கட்டுவா, சாவி வச்சு அங்க படுத்துனுக்கிறா. அவன் ஏற்பட்டா, நான் எழுப்பினா தப்பாயிடும், நீ எழுப்பிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண? சரி என்னடா கத்தியவர் காட்டுறான் பாஸ்டர். சரி நைஸா சாவி எடுத்து கொடுத்தேன். சாவி எடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். அவன் சொன்னா, உன் வீட்டு பீரோ ஒடிக்க போறேன்னா. எப்பா ஒடிக்காத, சாவி கொடுக்குறது திறக்கிறதுக்கு முன்னால ஒரு ஒப்பந்தம். திருடனுக்கு எனக்கு ஒப்பந்தம். என்ன சொன்னா, எவ்வளவு இருக்குதோ 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம். எவ்வளோ? என் வீட்டு பீரோல நீ எவ்வளவு எடுக்கிறியோ 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம் சொன்னா. அவன் சொன்னா, ஆம்பளை கஷ்டம் ஆம்பளைக்கு தான் தெரியும். நீ வீட்டுல இருந்து கஷ்டப்படுற, நான் வெளியே இருந்து சந்தோஷப்படுறேன். திருடன் சொன்னா பாருங்க, நீ வீட்டுல இருந்து கஷ்டப்படுற, நான் வெளியே கொள்ளடிச்சு சந்தோஷமா இருக்கிறேன். சரி திறக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணா, திறந்து பார்த்தா 300 ரூபாய்க்கு அதுல 300 ரூபாய். இது 300 வெள்ளி இல்ல, 300 ரூபாய் அந்த பைசா. அதை எடுத்தான் 300 ரூபாய் எடுத்துட்டான். நான் சொன்னேன், நீ 150 ரூபாய் எடுத்துக்கோ, 100. அவன் சொன்னா, இந்த நேரத்துல கடை எங்க சென்ற மாத்துறதுக்கு கடை இருந்தா கூட மாத்தி நீ ஒரு 50 கோடி எடுத்துக்கலாம். அவன் சொன்னா, வேணாம், நீ வீட்டுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிற, நீயே வச்சுக்கணும். 300 ரூபாய் கொடுத்தா பாரு, கொண்டாடி மூச்சுனா மூச்சுன்னு சொல்றா. நம்ம வீட்டுல திருட ஆரம்பிச்சாங்க, என்ன திருடன் சொல்லிட்டாயா. வந்துவேன் அவன் மாட்டி விட்டுட்டு என்ன போயிட்டான். எதுக்கு நான் சொல்றேன்னா, ஹல்லேலூயா, திருடனாகிய பிசாசு உன்னை கொல்ல வருமா, உன் சமாதானத்தை எடுக்க வருமா, உன் சந்தோஷத்தை கெடுக்க வருமா, உன்னை சின்ன பின்னமாக்கிடுமா. ஆனா திருடனாகிய பிசாசை நீ நம்புவதை பார்த்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ நம்பும் போது உனக்கு பயமே தேவையில்லை. அது சொல்றாரு, அசதியாயிடாம நீ என்ன பண்ணி ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா, ரொம்ப ஜாக்கிரதை, எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்கு கார் ஓட்டு போகும்போது கூட சொல்லுங்க, அந்த இடத்துல ஏதாவது ஒரு தடங்கள் ஏதாவது ஜாக்கிரதையா போகணும். ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குதா, அந்த இடத்துல பார்த்து போகணும். இதெல்லாம் என்ன நம்ம பார்த்து செய்யணும். அசதியா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதுக்கப்புறம் ஆவியில எப்படி உற்சாகமா இருக்கணும். அதே பாருங்க, நான் நிக்கிறேனே 2018 எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. என்னை பார்த்து ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரிஞ்சா பாஸ்டர், ஒரு நாளைக்கு அவ்வளவு மாத்திரை சாப்பிட்றேன். நான் காலையில 3 மாத்திரை, மத்தியானம் ராத்திரி 9 மாத்திரை சாப்பிடணும். ஏதாவது ஒரு வேளை மாத்திரை நான் சாப்பிடலன்னா என்ன அறியாதையே. ஆனா எனக்கு நல்லா ஆக்டிவா இருக்கிறேன் பாஸ்டர். ஆக்டிவா, எனக்கு எந்த வியாதியும் கிடையாது. ஆனா என்னுடைய பாடி கண்டிஷன், அந்த மாத்திரை நான் போட்ட பாருங்க, சாப்பிடணும் இல்லையோ மாத்திரை கண்டிப்பா. ஹார்ட் அட்டாக் இப்படி கத்த முடியுமா? அண்ணன் இப்படி கத்த முடியுமா? ஹார்ட் பேஷண்டையா கத்த முடியுமா? ஆனா நான் கத்துவேன். ஏன் தெரியுமா? எனக்காக நான் வாழல, என் தெய்வத்துக்காக வாழல. என் தெய்வம் எனக்குள்ள இருக்குது, அதுக்கு நான் பயப்படுறேன். ஆனா அப்ப என்னை பேச வச்சு அந்த தெய்வத்துக்காக தான் என்னுடைய ஊழியம். அப்படிங்கும்போது பாருங்க, டெய்லி நான் காலையில 3 மாத்திரை, மத்தியானம் 3, நைட்டு 3. ஒரு வேளை நான் மாத்திரை விட்டுட்டேன்னு வச்சுங்க, எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே சோகமா இருப்பேன், அப்படியே சந்தோஷம் இல்லாத இருப்பேன், இருப்பேன், அப்படியே சைலண்டா உட்காந்துருப்பேன். ஆனா என்னை அறியாதையே என்னை அப்படியே மைல்டா என்னை அப்படியே தள்ளும். எனக்கே தெரியாது, அப்படியே மெதுவா அப்படி போற மாதிரி தெரிஞ்சோடனையும் நான் தெரிஞ்சு, மாத்திரை மறந்துட்டேன், உடனே மாத்திரை போட கரெக்டா வந்துடுவேன். அதனால ஐயா கூட சொன்னேன், ஐயா
என்னுடைய பாடி கண்டிஷன் என் பிள்ளைங்களுக்கு தான் தெரியும். அதனால இல்லைன்னா நான் ஐயாவோட கூட இருந்து உங்க கூட இருந்து நான் தங்கியெல்லாம் பண்ணுவேன். ஆனா என்னுடைய கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குதே, அதனால தான் நான் சொன்னேன், இல்லையா நீங்க எங்க மீட்டிங் இருந்தாலும் என் பிள்ளைங்க என்னை கண்டது கில்லி மாதிரி டான்னு பாருங்க, என்ன மாதிரி காரு டான்னு கொண்டு வந்து என்னை நிறுத்திடுவாங்க பாஸ்டர். ஆனா ஊழியத்துல கரெக்டா இருந்துக்குவேன், கரெக்டான நேரத்துக்கு வரேன், கரெக்டான நேரத்துக்கு முடிப்பேன். எனக்கு பாருங்க சாப்பாடெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது. நிறைய பேர் சாப்பாட்டுக்கு முதலிடம் தருவாங்க, நான் சாப்பாட்டுக்கு முதல் சத்தியத்துக்கு முதலிடம் தர்றாங்க. என் உயிர் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்குள்ள இருக்கிற அந்த கிருவை. இப்படி ஊழியர் இப்படி ஆட்டோக்கார கத்த முடியுமா? பாண்டிச்சேரியில, தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரி ஆனு தெரியும், பாண்டிச்சேரியில பேசுறேன், தாவீது குமாரனே எனக்கு ஏன் அப்படின்னு கத்தன மாதிரி பாக்ஸ் பத்திச்சு, பாக்ஸ் எரியுது. அப்ப எந்த அளவுக்கு வார்த்தையில வல்லமை இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. அதுதான் சொல்றீங்க, அசதியா நீங்க எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா பாருங்க, காலம் பொல்லாத காலம். என்னோட கேசட்ல பாடிக்கிற பாருங்க, பொல்லாத காலம் இது, பொல்லாத காலம், வஞ்சகர் வலை விரிக்கும் பொல்லாத காலம், உன் ஆசை காட்டி மோசம் செய்யும் பொல்லாத காலம். ஹல்லேலூயா. அதனால காலத்தை பார்த்து புரோஜனப்படுத்திங்க, நாட்களை புரோஜனப்படுத்திங்க. அதனால இந்த நாள் நாளைக்கு கிடைக்காது. இன்னைக்கு ராபட்டு நாளைக்கு இருப்பனா நிச்சயம் இல்லை, நிலையில்லாத ஜீவவாள். அதனால ஊழியக்கார் மூலமா கர்த்தர் பேசுவாருங்க. அந்த பேசுற வார்த்தையை கேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டா ஆசீர்வாதம். அசதியா நம்ம ஜாக்கிரதையா இருக்கு, ஆவியில அனலா இருக்கு, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய நாமம் என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏசப்பாவிட நான் ரொம்ப நைஸா ஆசீர்வாதம் வாங்குவேன். ஏன்னா அவர் ஸ்தோத்திரம் பண்ணினே இருந்து என் தகப்பனே அன்னைக்கு எல்லாம் ஆசீர்வாதம் தான் எனக்கு. அதனால நீங்க செபிக்கும் போது கர்த்தர் நன்மையானது செய்வார். இன்னொரு வசனம் ஏசாயா புத்தகம் 41ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. 8வது வசனம் 11வது வசனம் வாசிங்க. ஒரு பாட்டு ஒன்று பிளே பண்ணுங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து பாருங்க. திரும்ப படிமா 41:8 படிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, பாருங்க, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, ஆபிரகாமின் சந்ததியே. ஆபிரகாம் பாடுசாரு, என் சிநேகிதனே. ஹல்லேலூயா. என் நண்பனே. ஆனா இன்னைக்கு இருக்கிற நண்பன் தான் துரோகி. ஆனா ஆண்டு சொல்றாரு, என் சிநேகிதனே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து எல்லையிலிருந்து அழைத்து வந்து பாருங்க. ஆண்டவர் நம்மள எங்கேயோ இருந்த ராபர்ட்ட கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து இன்னைக்கு இந்த திருச்சபையில நிக்க வச்ச அந்த தெய்வத்துக்கு தாங்க மகிமை, கனம், புகழ. நமக்கு ஒண்ணுமே கிடையாது. வந்திருக்கிற உங்களை கர்த்தர் இந்த 7வது மாசத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க பேரை பெருமைப்படுத்த அவர் ஆண்டவர் சித்தமா இருக்கிறார். அதான் சொன்னாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்புகிறவங்க செழிப்பார்கள். ஒரே ஒரு அதிகாரத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் வாய்ப்போம். ஹல்லேலூயா. நாகும் புஸ்தகம் நிறைய அதிகாரம் இருக்குது. அதுக்கு ஒரு ஷார்ட்டா சொல்ல. நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். நாகும் புஸ்தகம் தெரியுமா? நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. யூதாவே பண்டிகைகளை ஆசரி. நம்மள யாருமா? யூத ராஜ சிங்கத்தோட பிள்ளைங்க. ஹல்லேலூயா. யூதான்னா என்ன தெரியுமா? கர்த்தரை துதிக்கிற பிள்ளைங்க. ஹல்லேலூயா. இங்க யூதாவே உன் பண்டிகை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. பாருங்க, இந்த மாசத்தோட சரி எந்த துஷ்டனும் உன் வீட்டு வாசல் அருகே சரி, உன் வேலை ஸ்தலத்திலே சரி, உன்னுடைய வழியிலே சரி, உன்னுடைய வாழ்க்கையிலே சரி
நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி, எந்த துஷ்டம் இனி உன்னை தொடாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் வேலை உன் குடும்பத்தையும் உன் வீட்டையும் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய வழிகளை எல்லாம் உனக்கு உண்டான சகலத்தையும் கர்த்தர் வேலையடித்து பாதுகாத்து அந்த சொல்ற துஷ்டை நீ உன் வழியா இனிமேல் வர மாட்டான். சொல்லுங்க, அப்படியே பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, துஷ்டை நீ உன் வழியாய் இனி வரவே மாட்டான். அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நல்லா வாயை திறந்து பேசுங்க. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அப்படின்னு என்னதுமா? அடக்கம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த சத்துருவும் இனி உங்களை தொடாது. கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு நாங்கள் விடுதலை உண்டு. இன்னைக்கு விடுதலையோடு கர்த்தரை நடத்துவார். எதற்கு நீங்க பயப்படாது. சிங்கம் சிங்கலா தான் இருக்கும். சிங்கம் எதுக்குமே பயப்படாது. அப்படிப்பட்ட யூத ராஜ சிங்கத்தோட பிள்ளைங்க நீங்க. அல்லேலூயா, யூத ராஜ சிங்கத்தோட பிள்ளைங்க துதிக்கிற பிள்ளைகளாக மாறணும். அல்லேலூயா. என் தம்பி கூட நல்லா அழகா பாடினாரு. நான் ஒவ்வொரு வேர்ட்ஸ் மட்டும் எனக்கு உங்களுக்கு புரியல. உங்களுடைய அந்த 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 ஸ்லாங் வந்து எனக்கு புரியல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா நல்லா ஆராதனை பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அதனால ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் வராது. அதனால இந்த பாட்டு நான் என்ன செய்த ராஜா என்மேல் அன்பு வைத்த இந்த பாட்டை நான் பாடி பாருங்க. நிறைய 15 லட்சம் மியூசிக் இருக்குது. 15 லட்சம் இருந்தா மெட்ராஸ்ல 2 வீடு வாங்கிடலாம். 2 வீடு வாங்கி விட்டுட்டு அமைதியா இருக்கலாம். அவ்வளோ பணத்தையும் என் அப்பாக்காக நான் பாடி இருக்கிறேன், செலவு பண்ணி பாடி இருக்கிறேன். பாட்டு கேட்போமா? என்ன செய்தே ராஜா என்மேல் அன்பு வைத்தீ. என்ன செய்தே ராஜா என்மேல் அன்பு வைத்தீ. மகனாக நான் இருக்கேன், தகுதியும் இல்லையே. மகனாக நான் இருக்கேன், தகுதியும் இல்லையே. நான் என்ன செய்தேன் ராஜா மேல அன்பு வைத்தீ. மேல அன்பு வைத்தீ. அப்பா மணிகிறேன். கையாட்டி அப்பா நன்றி சொல்லுவோம். ரெண்டு கை. பாவ வழியில் நான் நடந்தேன், ஒரு பாதையும் தெரியவில்லை. பாவ வழியில் நான் நடந்தேன், ஒரு பாதையும் தெரியவில்லை. பாவி என்பேன், பாசம் வைத்தேன். பாவி என்பேன், பாசம் வைத்தேன். பாதையை மாற்றிய என் தெய்வமே, பாதையை மாற்றிய என் தெய்வமே. என்ன செய்தேன் ராஜா மேல அன்பு வைத்தீ. நான் என்ன செய்தேன் ராஜா மேல அன்பு வைத்தீ. மகனாக நான் இருக்கேன், தகுதியும் இல்லையே. மகனாக நான் இருக்கேன், தகுதியும் இல்லையே. நான் என்ன செய்தேன் ராஜா மேல அன்பு வைத்தீ. மேல அன்பு வைத்தீ.
காணாமல் போன அத்தை போல கலைமே உலகினிலே. காணாமல் போன அத்தை போல கலைமே உலகினிலே. பறிவுடன் என்னை இடையே வந்தீர், பறிவுடன் என்னை இடையே வந்தீர். பரிசுத்தமாய் என்னை மாற்றிக் கொண்டீர், பரிசுத்தமாய் என்னை மாற்றிக் கொண்டீர். நான் என்ன செய்தேன் ராஜா, ஒருவேளை அன்பு வைத்தீர். நான் என்ன செய்தேன் ராஜா, ஒருவேளை அன்பு வைத்தீர். உன் மகனாக நான் இருப்பேன், தகுதியோ இல்லையே. உன் மகனாக நான் இருப்பேன், தகுதியோ இல்லையே. நான் என்ன செய்தேன் ராஜா, உன் மேல அன்பு வைத்தீர், உன் மேல அன்பு வைத்தீர். அந்த பாட்டு 9 நிமிஷம் பாட்டு, டபுள் ரெக்கார்டிங். ஆனா படிக்காதவர் 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அப்பாவை பாருங்க, 3 வேதாந்தத்தை படிச்சு தொட்டா நீங்க சங்கீதத்தை படிச்சா பாட்டுக்காரனா மாறிடலாம், நீதிமொழியை படிச்சுன்னா ஞானம் உள்ளவனா மாறிடலாம். ஆனா எனக்கு ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் வெளிப்படுத்தணும்ல நான் படிச்சிருந்தாலும் எனக்கு அதிகமா சங்கீதம், எனக்கு புத்தகம் ரொம்ப பிடிக்கும். பவுலுடைய அடிச்சுவடுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி படிச்சுதான் கொஞ்சமா கூட்டி பாட்டு எழுதி பாருங்க. பாட்டு எழுதும் போது டியூன் எழுதுவேன். நான் பாட்டு எழுதிட்டு யாருக்கிட்டையும் கத்துக்க மாட்டேன், யார் வீட்டு பாட்டு நான் பாட மாட்டேன். எனக்கு கொடுத்த அந்த கிருபையில பாட்டு எழுதி இப்போ கூட ஒரு ஷூட்டிங் பண்ணிட்டு தான் வந்தேன். ஒரு ஷூட்டிங் பண்ணிட்டு வந்தோம். இன்னைக்கு நைட்டு அதை யூடியூப்ல போடுறோம், நீங்க பாருங்க. எப்போ வருவீரோ ஏசு எப்போ வருவீரோ பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன ஆசைமா, என் உயிர் இருக்கணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்துட்டு அதுதான் சாட்சி. அதை செய்திருக்கிறோம். ரொம்ப கர்த்தர் நல்லா பயன்படுத்திருக்கிறாரு. அவருக்காக ஆக்டிங் பண்ணியிருக்கிறேன். அதே 69 வயசாகுது. என்னைக்கும் எனக்கு ஒரு ஆசை, உயிருள்ள நாளெல்லாம் தேவனுக்காக உழைக்கணும், அவருக்காக வாழணும், அவருக்காகவும் மறிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஓகே, இந்த நல்ல வாய்ப்பு. நீங்க என்னுடைய யூடியூப் ராபர்ட் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி என்னுடைய சேனல் இருக்குது, அதில் நீங்க பாருங்க. பார்த்துட்டு கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த நல்ல வாய்ப்பு கொடுக்க ஐயா பால்மனுக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சார் சுவிசேஷ தங்கம் டாக்டர் ராபர்ட். அப்படி ஜெபம் பண்ணுமா? எங்களாண்டு அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, உமது குமாரனாக இயேசுவின் நல்ல நாமத்தில் வருகிற இந்த அருமையான ராத்திரி வேளையிலே கர்த்தாவே, எங்களோட நீ பேசுனதுக்காக நன்றி அப்பா. இதோ நீ பயப்பட, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உனது வலது கரத்தை பிடித்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லி, அசதியாக அவன் ஜாக்கிரதையாக என்று சொல்லி, ஆண்டவரே கர்த்தாவே நன்றி சாமி. அநேக வார்த்தையினால ஆண்டவரே சத்துரு சங்கரிக்கப்பட்டாங்க. ஆண்டவரே இனி எங்கள் குடும்பத்துக்கும், ஆண்டவரே பிள்ளைகளுக்கும், ஆண்டவர் வந்த மக்களுக்கும், திருச்சபை மக்களுடைய கர்த்தாவே எல்லா கிரியைக்கும் எந்த சத்துருக்கள் இனி தொடாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிக்க. கடன் பிரச்சனைகள், ஆண்டவரே வேலை வாய்ப்பு, ஆண்டவரே பிள்ளை செல்வங்கள், ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்கு விஷயத்தை ஞானம், ஆண்டவரை கர்த்தாவை நினைக்கிறது வேண்டிக் கொள்வது அதிகமாய் ஆண்டவரை மக்களுக்கு நீ செய்படியா சுமிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே எல்லா சிறையிருப்புகள் மாறுபடி சுமிக்கிறோம்ப்பா. இந்த 6 மாதம் நடத்தின தேவனாகிய கர்த்தர் 7வது மாதம் கர்த்தாவே ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை பிள்ளைகளுக்கு செய்யபடியா சுமிக்கிறார். ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் பிள்ளையை தொடர்ந்து கர்த்தாவே. என் தெய்வமே நன்றி ராஜா. அன்பு தெய்வ ஊழியரை ஆசீர்வதிங்க, அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வரும் மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே, நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையும் சேமிப்பேன். யோசுவாவின் குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவனாகிய கர்த்தர் திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி ஸ்திரப்படுத்தி மேன்மைப்படுத்தும்படியா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். தேங்க் யூ. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.